வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடு எடுக்க பயமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது பாகம் 1 அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு ப்ரைஸ் வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 50 நிமிஷத்து வீடியோ. அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பார்த்துடலாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மேலே வந்து போய்கிட்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சி தான் நான் ட்விட்டரில் வந்து போஸ்ட் போட்டுகிட்டு இருந்தேன். அது என்ன காரணத்தினாலையும் நிறைய பேர் போய் சேரலை. பட் ஆனால் யூடியூப்பில் வெறும் 80 நாளில் 10,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. இத்தனை பேர்த்துக்கும் நான் சொல்கிற விஷயம் வந்து போய் சேருதுன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். ஒருவேளை நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்களும் 4 பேர்த்துக்கு கற்றுக் கொடுங்க. நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அந்த வாழ்த்து தெரிவித்தவங்க எல்லாத்துக்கும் என்னால் பர்சனலாக வந்து ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பாக பண்ணுறேன், டைம் இருக்கும்போது. பர்சனலாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதுக்காக மன்னிக்கணும். எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. நிறையா வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஒரு நாளைக்கு வந்து மாறும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். இதை விட இந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்றைக்கு பயிற்சியை முடித்து 6 மாதம் கழித்து பயிற்சியை முடித்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறீங்களோ அன்றைக்கி தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு, ஆதரவுக்கு, எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் நிறைய பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிக்கலாங்க. சரிங்களா? இவ்வளோ மெசேஜுக்கு இவ்வளோ பேர்த்துக்கும் நான் வந்து நன்றியை வந்து தெரிவிக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமாக எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பான நன்றிகள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஹையர் ஹை லோயர் லோ. சரி, ஓகே. மார்க்கெட் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். 2 விதமாக வந்து மூவ் ஆகுதுங்க. 2 விதம் தான். ஒன்று கன்சால்டேஷன். சும்மா ஜென்ரலாக வந்து கலாய்க்கலாக பேசணும் அப்படின்னா அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டு வால்யூமே இல்லாமல் ஒரே இடத்துல மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டு இருக்கோங்க. அது டேயில் பார்க்கலாம், 1 ஹவரில் பார்க்கலாம், 1 மினிட்லேயும் பார்க்கலாம். நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து டைம் ஃப்ரேமுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா டைம் ஃப்ரேம்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அந்த டவுட்டை என்றைக்குமே வந்து விட்டுருங்க. அதே மாதிரி சார்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த சார்ட்டில் தான் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. எல்லா சார்ட்லேயுமே இது நடக்கும். ஒன்று கன்சால்டேஷன், ரேஞ்சு மார்க்கெட், அரைக்கிறான், இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஹைக்கு போச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இந்த லோக்கு வந்துடும். ஸோ இது வந்து சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி இது வந்து ஒன்று அதிகமான நேரங்களில் இது வந்து நடக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த இடத்த வந்து பிரேக் ஆகி போச்சு அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து மேலே போய்டும். இப்போ கோல்டு போச்சு பார்த்தீங்களா மேலே. கோல்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸ். இந்த பேரலல் சேனலில் பிரேக் ஆச்சு, ரீடெஸ்ட் போனால் திரும்பவும் லோயர் லோ பண்ணிக்கிட்டே இப்போ வந்து மேலே இந்த மாதிரி போயிட்டு கீழே வந்து திரும்பவும் போய் அந்த ஹையை ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த லோவுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டான். இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டான். நம்ம இந்த லோவுக்கு வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த லோவுக்கு கொஞ்சம் கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். கோல்டில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது என்ன பண்ணால் கன்சால்டேட் பண்ணால் பிரேக் ஆகி வெளியே போயிட்டான். இது ரொம்ப ஜென்ரல் டேர்ம்ஸில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டீங்க. ஊரில் ரொம்ப பெரிய கவரேஜ் இருக்க ஒரு 100 வீடு 200 வீடு அவ்வளோதான் இருக்கும். ஸோ அக்கம் பக்கத்து தெருவில் போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கன்சால்டேஷன். நீங்கள் அங்கேருந்து கிளம்பி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு வரும்போது ஐதர் காரில் வருவீங்க, பஸ்ஸில் வருவீங்க, ஃப்ளைட்டில் வருவீங்க, ஏதோ ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ என்ன பண்ணுவீங்க, நல்லா ஸ்பீடாக வந்துடுவீங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா, நீங்கள் இருப்பிடத்துக்கு வந்துட்டிங்கன்னா திரும்ப அங்கேயும் கன்சல்டேஷன்.
இந்த கன்சல்டேஷன் ஆகும், இல்லைனா வந்து வேகமாக அந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி அடுத்த லெவலுக்கு வந்துடும். இது வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். நான் எவ்வளோ தான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எக்கச்சக்கமாக சார்ட் எடுத்துக்கோங்க, எக்கச்சக்கமாக ஒரு சார்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். பட் ஆனால் அனாலிசிஸு என்னென்னமோ சார்ட்டில் பண்ணுங்கள். அது என்ன சார்ட்னே உங்களுக்கு வந்து பேர் கூட நீங்கள் பார்க்க தேவையில்ல. சும்மா அப்படியே ஒரு வாட்ச் லிஸ்ட்டை எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக இருக்கிற சார்ட் எல்லாத்தையும் ட்ரேடிங் வியூவில் அனலைஸ் பண்ணிடுங்க. நான் சொல்கிற விஷயம் நடக்குதான்னு பாருங்கள். அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பாகம் 1ல் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு, ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் வந்து மேலே போயிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சிக்னல் கண்டிப்பாக வந்து கொடுப்பான், ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறமா அங்கேருந்து வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுவான், ட்ரெண்ட் ஆகி கீழே வருவான். திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களை செல் மாதிரியே நம்ப வச்சு செல் எடுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து மேலே போய்டும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். 500 விதமாக வந்து இது வந்து மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த 500ல் 10 விதம் வந்து அடிக்கடி வந்து நடக்கும். அதை மைண்டில் மேப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்கும்போது நீங்கள் சுதாரித்து அதை நீங்கள் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம அடிக்கடி வந்து பேசுகிற விஷயம் ஹையர் ஹை. இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் போயிடும். திரும்ப ரிவர்சல் வரும்போது இந்த லோக்கு வராது, வராமல் என்ன பண்ணுவான், இன்னொரு ஹை வைப்பான். திரும்ப இன்னொரு ஹைங்கும்போது இந்த ப்ரீவியஸ் லெவல் இது கிடையாதுங்க, இது வந்து 1, இது வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஹை போகிறான் பார்த்தீங்களா, இது வந்து 3. திரும்பவும் வந்து கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் திரும்பவும் வந்து மேலே போனான்னா திரும்பவும் மேலே போய்டுவான். 4 எதுக்கு மேலே போயிருக்கான், இந்த ஹைக்கு மேலே போயிருக்கான். போய் பாடி க்ளோஸ் வச்சுருவான், க்ளோஸ் வச்சுட்டு கீழே பொறுமையாக வந்து வருவான். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. இப்போ திரும்பவும் வந்து மேலே போகும்போது 5வது தடவை புது ஹை வைக்கிறதுக்கு யோசிப்பான், புது ஹை வைக்க மாட்டான். ஒன்று ஈக்குவலாக போவான், இல்லைனா விக்கு மட்டும் கொஞ்சம் மேலே போயிட்டு பாடி உள்ளேயே வந்து க்ளோஸ் வச்சுக்கும். க்ளோஸ் வச்சு பொறுமையாக அப்படி வந்துடுவான். ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ண உடனே என்ன நடக்கும், திரும்ப ஒரு புல் பேக். அப்போது இது வந்து ஹை, ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கேருந்து வரும்போது எப்படி லோவை பிரேக் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கிருந்து கீழே வரும்போது புது புது லோவாக வச்சுட்டு வருவோம். இது ஒரு லோ, இந்த லோவை கட் பண்ணி புது லோ வச்சுட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ண மாட்டான். அப்போ 1, இங்கே 2, இது ஹை. ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, கட் பண்ணிட்டு திரும்ப வந்து மேலே வரும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். திரும்ப வந்து கீழே வந்து புது லோ வச்சுட்டு திரும்ப போகும்போது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். ஸோ இதுதாங்க ஜென்ரலான விஷயம். இதுதான் மேலே போகும்போது புது 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 ஹையாக வச்சுக்கிட்டே போவான். ஆனால் புல்பேக் வரும்போது ப்ரீவியஸ் புல்பேக் லெவலுக்கு வரமாட்டான், ப்ரீவியஸ் லோவுக்கு வரமாட்டான். கீழே வந்துட்டு இருக்கும்போது புது புது லோவாக பண்ணிக்கிட்டே வருவான். புல்பேக் போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு திரும்ப வந்து இதே வீடியோ வந்து பாருங்கள், புரிஞ்சிடும். அப்போ இதில் எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேடை இன்டர்பிரேட் பண்ணுறது, ட்ரேடாக இதை வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துருவோம். ஓகே, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு 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 ஹை இப்படி வைக்கிறாங்க, வச்சுட்டு திரும்ப வந்து கீழே வரான், கீழே அதே லெவலுக்கு வந்துட்டான். திரும்பவும் வந்து மேலே போகும்போது அதே ஹைக்கே போகிறான், திரும்பவும் கீழே வரும்போது அதே லோக்கு வர்றான். இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸ்,
இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இப்படி வரைஞ்சிருவீங்க ஈஸியாக. அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அடுத்த முறை இங்கே வரட்டும், வந்தானா நான் கண்டிப்பாக பை பண்ண போகிறேன். புல்லிஷ் சிக்னல் எதனாச்சும் கொடுத்தான் பை பண்ணிடுவேன். இல்லைனா நான் கண்ணை மூடிட்டு இந்த சப்போர்ட்டில் பை பண்ணுவேன். இந்த சப்போர்ட்டு கீழே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுவேன். அப்படி தானேங்க? அப்படி தான் நம்ம வந்து இது வரைக்கும் 250 வீடியோஸ்லேயும் அப்படி தான் பார்த்துருக்குறோம். அப்போ இங்கேருந்து வந்து பொறுமையாக வந்து மேலே போகிறான், திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வரான். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போது ப்ரைஸு கீழேருந்து மேலே போகிறாங்க, கீழே வர்றான், மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போகிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க. பட் ஆனால் கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே அதே லெவலுக்கு வரான். உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கீழே ஒரு சப்போர்ட்டை வரைஞ்சிருவீங்க ஈக்குவலாக. ஆனால் மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே போச்சு பார்த்தீங்களா, உடனே ஒரு லைனை போட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது இந்த ஈக்குவல் லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணலாம் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருவான் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் போகும்போதும் அதே மாதிரி இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போவான் அப்படின்னு. இதனால தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து வரைகிறீங்க. இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே லெவலில் இருக்கிற சப்போர்ட்டு மேலே மட்டும் ட்ரெண்ட் ஆகி போகுது. சரி, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸு, மேலே ரெசிஸ்டன்ஸு, கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து மேலே போய் ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது. பட் கீழே வரும்போது இந்த லெவலில் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இந்த லெவலில் ஸ்டாப் ஆச்சுன்னா பக்கா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு. பட் ஆனால் என்ன பண்ணுது, மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வருது. கொஞ்சம் கீழே வந்துட்டு ரிவர்சல் ஆகி இப்படி போச்சு அப்படின்னாலே நீங்கள் உடனே இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் போட்டுருங்க. அப்போ மேலே போய் ஒரு வேளை இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட்டு மட்டும் கீழே மட்டும் இப்படி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோக்கு கொஞ்சம் கீழே வர வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு அங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து மேலேயும் போகும். இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க, தொடர்ந்து நடக்குது. இப்போ நீங்கள் எப்படி ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைகிறீங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறீங்க, எதுக்காக வரைகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்களா? அதாவது மார்க்கெட்டு நீங்கள் ஒரு லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ரிஜெக்ட் ஆகாமல் அதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருதுங்க, கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வருது. கீழே வரும்போது என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே வந்து போகுதுங்க மார்க்கெட்டு. அப்புறம் ஏன் இது வந்து ட்ரெண்டு டச் பண்ணி போடலன்னு இது கேட்டுற போகிறீங்க, அதனால் டச் பண்ணி போட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நடக்குதுங்களா? இதே விஷயம் இன்னும் கூட உல்ட்டாவாக நடக்குது. எப்படி அப்படின்னா, மேலே போன மார்க்கெட்டு கீழே வருதா, கீழே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பு. வராமலே மேலே போயிடுது. ஒன்ஸ் இந்த மாதிரி ஹை பண்ணிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன நினைக்கணும், ட்ரெண்ட் லைன், இம்மிடியட் ட்ரெண்ட் லைன். அப்போ கீழே வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த லோக்கு வரமாட்டேங்குது, வராமலே என்ன பண்ணுறான், மேலே போயிடுறான். மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிடுறானா, போயிட்டு கீழே வரும்போது வராமலேயே வந்து திரும்பவும் வந்து மேலே போயிடுறான். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேரலல் சேனல் பேட்டர்ன்லாம் அதில் தான் நீங்கள் வந்து போடுறீங்க. இப்போ புரியுதா? வீடியோவுடைய ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னது, பேட்டர்னுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அது பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. நம்ம அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். உடனே இது வந்து ஒரு பேட்டர்ன் ஆகிடுது. சார் பேட்டர்ன் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளோ தான் பேட்டர்ன், நம்ம தான் வரைஞ்சிக்கிறோம். ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. சப்போர்ட்டுக்கு வந்துட்டு போச்சுன்னா இது பேட்டர்ன், சப்போர்ட்டுக்கு வராமல் போச்சுன்னா இது பேட்டர்ன். இது என்ன அப்படின்னா உங்கள் மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கணும். இந்த பேட்டர்னு பேங்க் நிஃப்டியில் நடக்குது, நிஃப்டியில் நடக்குது, இப்போது கரண்ட்லி சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போது அந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே இருக்குதுங்க, இப்படி போகுது, கீழே வருது, திரும்ப வந்து ஹையர் ஹை, கீழே வருது, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போகுது, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போகுது, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, மேலே போகலை, கீழேயும் வர முடியல, திரும்ப வந்து மேலே போகுது, மேலே போக முடியல. இந்த தடவை கீழே வரும்போது கீழே கட் பண்ணிட்டான், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான். கட் பண்ணி கீழே வந்து மேலே போகும்போது ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. அப்படியே இது வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க.
நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே பார்க்கலாம், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் பார்க்கலாம். சரி, இது எப்படி ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது? இப்படி பார்த்துட்டீங்க, மேலே போயிட்டு கீழே வருது, மேலே ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே ட்ரேட் எடுப்போம். இது வந்து ட்ரெண்ட் லைன், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டைனமிக் சப்போர்ட். அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அடுத்த தடவை நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம், ஒரு பை ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். பிகாஸ் ப்ரீவியஸாக இங்கே வந்து ஹையர் ஹை பண்ணியிருக்கு, அடுத்த தடவையும் ஹையர் ஹை பண்ணியிருக்குது. அப்படிங்கும்போது ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணலாம். இந்த ட்ரேடு எப்போ இன்வேலிட் ஆகும் அப்படின்னா, ப்ரைஸு இதை கட் பண்ணும்போது இன்வேலிட் ஆகிடும். இதை கட் பண்ணால் என்ன பண்ணுவான், மேலே போகும்போது இந்த ஹைக்கு போக மாட்டான். இந்த ஹைக்கு போகாமல் அடுத்து திரும்ப வந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும். அடுத்த லோவை அவன் கட் பண்ணவே கூடாது. இப்படி கூட வருவாங்க, இவ்வளோ தூரம் வருவான், ஆனால் மேலே போய்டுவான். ஆச்சரியமாக இருக்கும். நாம் அப்புறமா நம்ம இந்த வீடியோலேயே வந்து நம்ம சார்ட்ஸை பார்க்கும்போது நீங்கள் அதெல்லாமே பார்ப்பீங்க. இப்படி போன மார்க்கெட்டு கீழே வந்ததுங்களா, இப்படி போன மார்க்கெட்டு கீழே இவ்வளோ தூரம் வந்தோடனே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காகவே கீழே இவ்வளோ தூரம் வருவான், இவ்வளோ தூரம் வருவான். நேற்று கோல்டில் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு மார்க்கெட் க்ளோசிங்கு 1 or 2 hour பிஃபோராக இது நடந்தது. இவ்வளோ தூரம் வருவான், வந்துட்டு அப்படியே மேலே போய்டுவான், மேலே போய் புது ஹை வைப்பான். நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ட்ரெண்ட் லைன் வந்தோன்னா போகணும்னு நினைப்பீங்க. அது இல்லை, அடுத்த தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு கரெக்டாக போய்டுவான். இதை தான் நான் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறேன். நீங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நிறைய சார்ட்ஸில் நீங்கள் இதை பார்க்க உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து பழகிடும். நான் எத்தனை வீடியோ போட்டாலும், நான் வந்து எப்படியும் 500-1000 வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்தீங்கனாலும் நீங்கள் சார்ட்டை ஓப்பன் பண்ணி ட்ரேடு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா போதுமான பயிற்சி வேணும். இப்போ நம்ம ஸ்விம்மிங் காம்படிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா கையங்காலம் இப்படி தான்ப்பா ஆட்டுறாங்க, அப்படி போகிறாங்க வர்றாங்க, இதெல்லாம் ஒரு காம்படிஷனா அப்படின்னு நீங்கள் வெளியிலேருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளே குதிச்சிங்கன்னா தான் தெரியும், தண்ணிக்கு உள்ளே போயிடுவீங்க. அவ்வளோதான் விஷயம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா தான் மற்ற போட்டியாளர்கள்லாம் நல்லா பயிற்சியோடு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் தெரியாமல் அதெல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்த கையை காலை ஆட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அப்போ காப்பாற்றுறதுக்கு 2 பேர் வேணும், 2 பேர் இல்லை அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சது சோழி. அப்போ அதே தான் ட்ரேடிங்லேயும். இன்னும் கூட இப்படி வர்றான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் வர்றான்ல, இன்னும் கீழே இப்படி போகிற மாதிரி போவான். சில டைம் இந்த லோ பிரேக் பண்ணி போகிற மாதிரி போவான், போயிட்டு ரிவர்ஸ் ஆகி பாடி வந்து இங்கே க்ளோஸ் வச்சுருவான். அந்த கேண்டிலோடைய பாடி இங்கே க்ளோஸ் வச்சுருவான். அடுத்த கேண்டில்லாம் வந்து அப்படியே மேலே போயிடுவான், ஹையர் ஹை. இது எல்லாமே நடக்கும். எப்போ உங்களுக்கு வந்து இது எல்லாமே இந்த கான்செப்டை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு இதை மட்டுமே நீங்கள் எல்லா சார்ட்லேயுமே வந்து தேடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிடலாம். அவ்வளோதான். எந்த இடத்துக்கு வந்தால் ரிவர்சல் ஆகிறான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னொரு விஷயம், இப்படி வந்து மேலே போகிற மார்க்கெட்டு நல்லா மேலே போவான், நல்லா மேலே ஓரளவுக்கு தான் போவான், நல்லா கீழே வருவான், நல்லா மேலே ஓரளவுக்கு தான் போவான், நல்லா வந்து கீழே வருவான், அப்புறம் போகவே மாட்டான். என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த ரேஞ்சை கவனிங்க, இந்த ரேஞ்சை கவனிங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், வால்யூம் நல்லா இருக்கும், புல் பேக்கு சின்னதாக இருக்கும், மேலே போகும். பட் ஆனால் இந்த ஹைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்படியே கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஹைக்கும் வித்தியாசம் இருக்கும். ரொம்ப குட்டி ஹை தான், இது வந்து பெரிய ஹையாக இருக்கும், இது வந்து ரொம்ப பெரிய ஹையாக இருக்கும். இது எல்லாத்தையும் நோட் பண்ணணும். சில டைம் இதை நோட் பண்ணாலே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஆஹா வீக் ஆகிட்டான்ப்பா, கீழே வந்துடுவான் அப்படின்னு. கண்டிப்பாக இதை போய் ஹையர் ஹை பண்ண மாட்டான், இல்லைனா ஹையர் ஹை பண்ணுற மாதிரி போவான், ஆனால் ஏமாற்றிட்டு கீழே போய்டுவான், ப்ரீவியஸ் ஹைக்கே போக மாட்டான். எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவான், இங்கேயே வந்து இப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான், அப்புறம் கீழே போய்டுவான். இது உடனே நம்ம இப்படி ட்ராயிங் வந்து வரைஞ்சிட்டு
இது ஒரு பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து இப்படி போச்சுன்னா இப்படி போயிடும். ஐடியா இதுதான். ஐயரை பண்ணாமல் போயிட்டான். அவனால் எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அவனால் வந்து பண்ண முடியல. போங்கடா நீங்களும் உங்கள் இது ஒன்றும் பையர்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க, கடைன்னு கீழே போயிட்டான். ஸோ பேட்டர்ன் எப்படி வருது தெரியுதா உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹையர் ஹை லோயர் லோவில் எக்கச்சக்க மெத்தட்ஸ் இருக்குதுங்க. அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம சார்ட்டை பார்த்தோன்னா இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் வந்து நிறையா வரும். ஸோ ஒரு மார்க்கெட்டை மூவ் ஆகும்போது அந்த ரேஞ்சை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணாமல் ஈக்குவல் ஹை ஈக்குவல் லோ வச்சுனாலும் கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம சார்ட்டுக்கு போயிடலாம். சார்ட்டில் போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா அப்படியே ரிவர்ஸ் போயிட்டு மறுபடியும் அதே என்ன சொன்னாங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு சார்ட்ஸுக்கு வாங்க. ஸோ அங்கே சொன்னால் அதே விஷயந்தான், அதே விஷயம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்தது, மேலே போய் கீழே வந்துச்சு. சரி, ஓகே. இன்னொரு விஷயத்த சொல்லாமல் இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா? இப்போது மேலே போயிட்டு கீழே வருது, இது பையா. ட்ரை பண்ணுவீங்களா? சரி, ஓகே. மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வருது, இது பையா. நீங்கள் பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் ட்ரெண்டில் இதுதான் ஹை, இதுதான் லோ. அதுக்கு உள்ளே நடக்கிற சேட்டை இதெல்லாம். இதை கட் பண்ணானா தான் மேலே போவான், இதை கட் பண்ணானா தான் கீழே வருவான். அது வரைக்கும் இதெல்லாம் வந்து லோக்கலில் நடக்கிற விஷயங்கள், இந்த ரேஞ்சுக்கு உள்ளே நடக்கிற விஷயம். உடனே ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது, 5 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் எதை பண்ணுறதுன்னு கேட்பீங்க. அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே வந்து சொல்லிடுறேன். 1 ஹவரில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ட்ரெண்டே வந்து மாற்றி விட்ரும் ஹையர் டைம் ஃப்ரேமில். ஆனால் 5 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ நான் இதை எடுக்க வேணாம், தாராளமாக எடுங்க. எங்கே போய் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? இந்த லெவலுக்கு போனால் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்? ப்ரீவியஸ் ஹை இதுலேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்? ப்ரீவியஸ் ஹை 1 ஹவருடைய ஹை, 1 ஹவருடைய லோ. அப்போ இங்கே உள்ளே நடக்கிறதெல்லாம் 5 மினிட்ஸ் கதை. இதையும் வந்து கோல்டு சார்ட்டில் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதில் அது நடக்குது, அதில் இது நடக்குது, நான் எதை பார்க்கட்டும். ஒரு 6 மாதம் எதையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்களே கற்றுப்பீங்க. மார்க்கெட்டே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் மார்க்கெட்டுக்கிட்டே இருந்தே நீங்கள் கற்றுக்கிறது தான் பெஸ்ட்டு. 6 மாதம் ப்ராக்டிஸில் உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது? மார்க்கெட்டு ஹையர் ஹை பண்ணிட்டு போயிருக்கிறான். ஹையர் ஹை பண்ணிட்டு போயிருக்கானா? கிளியராக தெரியுதா? நீ வரைய மாட்டேன், வரையாமலே அப்படியே பார்த்துருங்க. ஹையர் ஹை பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்? ப்ரீவியஸாக லோ இதுதான், அடுத்த லோ இது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. இப்போ இந்த லோவை எப்போ பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் கீழே வரும். இங்கேருந்து மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், கீழே புல்பாக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்காங்க பாருங்கள். அடுத்த தடவை புல்பாக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ குயிக்காக மேலே போயிருக்கான். அதாவது இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த மேலே இப்படி போயிட்டான். ஆனால் கீழே இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு மேலே போகிற மாதிரி போய் உடனே ரிவர்சல் ஆகி ஒரு குத்து மதிப்பாக வந்து மேலே போயிட்டான். நம்மளுக்கு எங்கே வந்தால் பிரச்சனை அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணான்னா பிரச்சனை. ஒருவேளை பையில் இருந்தால் செல்லில் இருக்கவே கூடாது. ஏன்னா மார்க்கெட்டு ட்ரெண்டு வந்து அப்பில் போயிட்டு இருக்குது. மேலே ட்ரெண்டு இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணக்கூடாது. ஒருவேளை புல் பேக்கு அதை நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா, செல் பண்ணால் இமீடியட்டாக எக்ஸிட் ஆகிடணும். ஆனால் பை பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும்.
எங்கே பிரேக் பண்ணியிருக்கு? மேலே தான் போயிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு புது ஹை புது ஹை புது ஹை புது ஹை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். திரும்பவும் இந்த இடத்துல வந்தால் கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஏன்? ப்ரீவியஸ் லோ வந்து பை ட்ரேட் சொல்கிறேன். இந்த இடத்த எப்போ வந்து பிரேக் பண்ணுறோன்னா அப்போ தான் கீழே போவோம். அது வரைக்கும் போக மாட்டேன். என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் இயர்லி டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்குறேன்னா பாருங்கள், வெல் அண்ட் குட். டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை. என்ன சார்ட்டு, எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டாக்லேருந்து எந்த சார்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஹையர் ஹை பண்ணனா ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். எந்த இடத்துல வந்து தடுமாறுறான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அவன் மேலே போய்கிட்டே இருந்தான். பட் ஆனால் இதுக்கு மேலே போகவே இல்லை. பாருங்கள், எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் போகவே முடியல. அப்போ என்ன பண்ணான்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு கீழே போயிட்டான். கன்சல்டேஷன் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கே நீங்கள் பார்த்ததை விட சார்ட்டில் வந்து பார்க்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கா? சரி, ஓகே. இங்கிருந்து மேலே போனானே, சும்மா ஜஸ்ட் லைக் தட். இங்கேருந்து சரி, இங்கேருந்து கீழே வந்தால் இங்கேருந்து மேலே போனான். எப்படி வந்தான், எப்படி போனான்னு பாருங்கள். ஒரு லோ, ஒரு புல் பேக், லோ, ஒரு புல் பேக். ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். லோ, புல் பேக்கு, ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். பட் ஆனால் அதை தாண்டலை. பாடி க்ளோஸு உள்ளே கரெக்டாக வச்சுருக்கான் பாருங்கள். அப்புறம் ஒரு லோ, அப்புறம் ஒரு புல் பேக். ப்ரீவியஸ் லோவுக்கு பக்கத்தில் போனான். பட் ஆனால் கீழே தான் வந்தான். கீழே வந்தவன் கீழே வர முடியல பாருங்கள். அப்போ இங்கிருந்து என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போயிருக்கான். அப்போ மேலே இவ்வளோ தூரம் போனான், ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டான். போனோன்னா என்ன பண்ணான்? அங்கேருந்து லோயர் லோ பண்ணிகிட்டே கீழே போயிடும். இது யாராச்சும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்குதுன்னா ஆர்வம் ஆகிடுங்க. இன்றைக்கி விட்டுருங்க. இதை பார்க்குறீங்களா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கம்முன்னு எந்திரிச்சு போயிடுங்க. ஏதாவது வேலை வெட்டி இருந்தால் பார்த்துட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. இந்த டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, கார் வந்து ஓட்டி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ தான் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதோட நாளைக்கு தான். டெய்லியும் வந்து அதை நீங்கள் வந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி சலிப்பாயிடும். அதனால் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இதை கவனிச்சிங்க பார்த்தீங்களா? இந்த கவனிப்பை வந்துட்டு நாளைக்கோ இல்லைனா சாயந்தரமோ வந்து திரும்ப வந்து இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். என்னடா அது இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ நாளாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. அது டைம் ஃப்ரேம்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கோங்க. செகண்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா செகண்ட்ஸில் கூட எடுத்து பாருங்கள். இது வேலை செய்யும். ஒரு தடவையும் சொல்கிறேன். நான் ஒரு தடவையும் சொல்கிறேன். இந்த விஷயத்தை தான் சொன்னேன். பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் லோக்கே வருவான். இதை தான் என்ட்ரி எட் எக்ஸிட். இதை பார்த்து 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 பழகினதுக்கப்புறமா வந்து என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு வந்து பேசுகிறோம். ஏன்? ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போய் கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் வச்சுட்டு புல் பேக் வரும்போது இந்த மாதிரி வந்துட்டு மேலே போயிருக்கான். மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல. மேலேருந்து கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோ இந்த லோக்கு வரல. மேலே உருப்படியாக போகலை. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? உருப்படியாக போகலை அப்படின்னா இது ஒரு ஹையா. திரும்ப வந்துட்டு போகும்போது நல்லா பவர்ஃபுல்லாக மேலே போயிருக்கானா? புல் பேக் வந்துட்டு நல்லா பவர்ஃபுல்லாக மறுபடியும் போயிருக்கானா? புல் பேக் வந்துட்டு பவர் பத்தலையே, இவ்வளோ தான் போயிருக்கான். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். பவரு பத்தலை. திரும்ப வந்து கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் பண்ணி கீழே வந்தான். இவன் கீழே தான் போகணும். ஆனால் மேலே அதே ஹை வரைக்கும் போயிருக்கான் பாருங்கள். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து லோயர் லோ பண்ணிட்டு கீழே அவன் என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறான். பட் ஆனால் ரிவர்சல் வந்து கொஞ்சம் எக்குத்தப்பாக மேலே வரைக்கும் போயிட்டான். ஆனால் கண்டிஷனை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணல. கண்டிஷனை எப்போவுமே பிரேக் பண்ண மாட்டான். கண்டிஷனை பிரேக் பண்ணானா அவன் படுக்க போக ஆரம்பிச்சிடுவான். அப்போ மேலேருந்து கீழே வந்தானா இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்தான் ஒரு சின்ன புல் பேக், கீழே வந்தான் ஒரு சின்ன புல் பேக், அப்புறம் கீழே வரல, அப்படியே நின்றுட்டான்.
இந்த இடத்துல எவ்வளோ நேரமாக நின்றுட்டு இருக்கான் பாருங்கள். நின்றுட்டு ஒரு 5 கேண்டலுக்கு அப்புறமா அப்படியே பொறுமையாக வந்து மேலே போனவன் மேலே வரைக்கும் போயிருக்கிறான். ஆனால் மேலே இந்த ஹைக்கு எந்த ஹைக்குமே போகல. இந்த சின்ன புல் பேக்லாம் இருக்குது பாருங்கள், இந்த புல் பேக்லாம் எடுத்துட்டான். ஆனால் இந்த ஹைக்கு போகல. போகணும், போனால் தான் போவான். இப்போ இந்த புல் பேக் வந்தானே மேலே போனானா தான், இந்த ஹைக்கு மேலே போனானா தான் போவான், எல்லாம் போக மாட்டான். ஒருவேளை நீங்கள் செல்லில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் இந்த லெவலுக்கு வர்ற வரையும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புல் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரும்போதே நீங்கள் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். அந்த ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணவும் செய்யலாம். ஆனால் எப்போ வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுறானோ அப்போ தான் போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை சார்ட்டில் வேணாலும் பாருங்கள், நடக்கவே நடக்காது. கீழே புதுசு புதுசாக லோ பண்ணிக்கிட்டே வருவான். கீழே இது லோ, அடுத்த லோ, அடுத்த லோ, அடுத்த லோன்னு வரும். மேலே போகும்போது போக மாட்டான். அப்போ எங்கே மேலே போயிருக்கிறான்? இந்த இடத்துல கூட ஓரளவுக்கு தான் வந்து இந்த இந்த ஹையிலேயே அப்படின்னு நின்றுட்டான். இந்த இடத்துல மேலே போகும்போது கூட ஒரு புல் பேக்கு, மேலே போனால் புல் பேக் போக முடியல. அப்போ இன்னும் என்ன பண்ணுறான்? இன்னும் கீழே தான் போகிறான். புதுசு புதுசாக லோ பண்ணிகிட்டே போகிறான். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாமலேயே போய்கிட்டே இருக்கிறான். இந்த மாதிரியே மார்க்கெட்டு கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் வந்து எப்போ வந்து கட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து இதே வேலையாக தான் சுற்றும். இவ்வளோ இந்த இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு மேலே போகணும், இல்லைனா அது வரைக்கும் வந்து அது வந்து பேரிஷ் தான், திரும்பவும் வந்து கீழே தான் போவான். ஒருவேளை அந்த ஹைக்கு மேலே போயிட்டானா அப்புறம் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடுவான். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இங்கே எல்லாம் ஒரே கன்சால்டேஷன் கசன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மேலேருந்து கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான், கீழே வந்தான், மேலே போனான். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அரைன்னு அரைச்சிருக்கிறான், கன்சால்டேட் பண்ணியிருக்கான். அந்த கன்சால்டேஷன் லெவலு இந்த இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையிலேருந்து அதுக்கும் கொஞ்சம் கீழேருந்து ரிஜெக்ட் ஆன மாதிரி ஆனானே ஒழிய மேலே போனால் மேலே போயிடுவான் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் பண்ணால் அங்கேருந்து திரும்ப வந்து கீழே தான் போகணும். திரும்பவும் கீழே எங்கே போயிருக்கிறான்? இந்த லோக்கு போயிருக்கான். எப்படி கரெக்டாக லோக்கு போனானா? போனதுக்கப்புறமா என்ன பண்ணான்? இங்கே எப்படி வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே வந்தானோ இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து ஹையர் ஹை பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து மறுபடியும் வந்து மேலே போனால் மறுபடியும் நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இது பார்த்தீங்களா. டைம் ஃப்ரேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஒரு பெரிய கன்சல்டேஷன் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறான். அந்த கன்சல்டேஷனை கட் பண்ணுற வரைக்கும் இதே வேலையாக தான் இருப்பான். இதை கட் பண்ணோன்னே எப்படி வந்து மேலே போயிட்டே இருக்கான் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துட்டு புது லோவாக வச்சுட்டே வருவான். புதுசாக ஹை பண்ணிக்கிட்டே வந்து மேலே போவான். இந்த சேஞ்ச் ஆகிற இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு வேளை சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல ஆரம்பத்தில் அப்படின்னா லெட் ஹிம் டூ ஹையர் ஹை, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். அப்படி கூட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது, என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் வந்து எடுத்துருந்துருக்கலாம். எடுத்தீங்க அப்படின்னா மேலே போய் க்ளோஸ் வச்சான், எக்ஸிட் பண்ணிடலாம், இவ்வளோ தான் உங்கள் லாஸு. பட் ஆனால் கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் புது லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஒரு லோ, இங்கே ஈக்குவல் லோ, திரும்பவும் இன்னொரு லோ. நிறைய வந்து ட்ரேடிங் வந்து சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை கொஞ்சம் சீரியஸாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய கன்ஃபியூஷன் இதில் வந்து வரும். அந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து தெளியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் சூப்பராக வந்து என்ட்ரி வந்து எங்கே எடுக்கலாம், எதுக்கு அப்புறமா அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட என்ட்ரி வந்து தாங்காது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். யாரையுமே கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் என்ட்ரி எதுக்கப்புறம் வேலிட் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் போனால் இந்த லோலேருந்து தானே இந்த ஹைக்கு போனான். இப்போ ஒரு ஹைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னப்பா அது காணும். இப்போது ஒரு ஹைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, கீழே வர்றான், மேலே போகும்போது இந்த ஹையோடைய லோ எதுன்னு பார்க்கணும்.
நீங்கள் ஒரு ஹையை கன்சிடர் பண்ணுறீங்களா, அந்த ஹையோடைய லோ இதுன்னு பார்க்கணும். இப்போது திரும்ப மேலே இதை வந்து கட் பண்ணிட்டு மேலே வந்து ஹையர் ஹை பண்ணிட்டான்னா கீழே வரும்போது இந்த ஹையோடைய லோ இதுன்னு தான் பார்க்கணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேலே போய்ட்டு கீழே வருதா, இந்த மேலே போகும்போது என்ன பண்ணுவான், இப்படிலாம் போவான். உடனே நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க, இதுதான் வந்து லோன்னு நினைப்பாங்க. இது கிடையாது. இந்த ஹை வந்து எங்கேருந்து கிளம்புனா, இந்த லோலேருந்து தான் கிளம்புனான். ஆரம்பிக்கிற இடம் தான் முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கு நடுவில் என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ அதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு போகிறான். ஆரம்பிக்கிற இடம் முக்கியம். அப்போ இந்த லோவை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் கீழே போவான். இதுதான் நம்மளுக்கு பாயிண்ட். இது கிடையாது. ஸோ இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் நல்லா வேலை செய்யும். ட்ரெண்ட் ஆகுதா இல்லையாங்கிறத வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் வந்து நிறையா வந்து வேலை செய்யும். அதனால் இதை நீங்கள் வந்து நல்லா வந்து கற்றுக்கும் போது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறையா விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு ஒரு சில நேரங்களை தவிர. ஏன்னா இந்த நியூஸ் டைம்லலாம் கண்ணாபின்னான்னு வந்து ட்ரேட் ஆகும். கண்ணாபின்னான்னு ட்ரேட் ஆனானா அந்த டைம்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பேட்டர்னு அது வேலை செய்து அதெல்லாம் வந்து வேலையே செய்யாது. நியூஸ் டைமில் சொல்கிறேன், எந்த பேட்டர்னாக இருந்தாலும் சரி வேலை செய்யாது. அதுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிடணும். நியூஸ் டைமை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லாமே வந்து ஹையர் ஹை பண்ணானா டக்குன்னு வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுருங்க. இல்லை ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா டக்குன்னு ஒரு சப்போர்ட் லெவலை வந்து போட்டுருங்க. இவ்வளோ தான் ட்ரேடிங். ஓகே, திரும்ப இங்கே வந்தான்னா நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தோன்னா ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பேட்டர்னு நேற்றுக்கு வந்து கோல்டில் வந்து வந்தது. நம்ம சுபாஷ் வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தார் ட்விட்டரில். இதே பேட்டர்ன் வந்து அதுலேயும் நடந்தது. இப்போ இந்த ஐசிடி கான்செப்டை பற்றி கொஞ்சம் வந்து சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஐசிடியில் வந்து நிறைய பேர்த்த நான் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ப்ளஸ் அதுலேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்மார்ட் மணி டைவர்ஜன்ஸாக ஏதோ சொல்லுவாங்க. இது வந்து இந்த லெவலுக்கு மேலே இப்படி இருக்குது, அங்கேருந்து வந்து கீழே வந்தது, இது ஒரு இன்வர்ஷனு. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு இது வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுருந்தீங்கன்னா இந்த செல் சைடு லிக்விடிட்டி வரைக்கும் போகும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம சும்மா சிம்பிள் டேர்ம்ஸில் மேலேருந்து ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டில் ஒரு க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் குரூப்பில் டூப்பு இங்கே வந்தானா மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும். இங்கேயே நம்ம ட்ரேடு திரும்ப அதே லெவலுக்கே போனால் என்ட்ரி அட் எக்ஸிட், எக்ஸாக்டாக அதே லெவலுக்கு போய்ட்டு அங்கேருந்து வந்து கீழே வந்துட்டான் என்ட்ரி அட் எக்ஸிட். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஹை பண்ணியிருக்கான். அந்த லோயர் டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன் நான், ஹை பண்ணியிருக்கான், கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு புது ஹை, இந்த ஹைக்கு மேலே ஒரு ஹை, கீழே புல் பேக் வரும்போது இந்த லோக்கு வரல, திரும்ப வந்து புது ஹை, திரும்ப கீழே வரும்போது புல் பேக் இங்கே வரல, திரும்ப வந்து ஒரு ஹை, திரும்ப புல் பேக்கு, திரும்ப வந்து மேலே போச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 டிரைவ் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். நல்லா வந்து இங்கே எப்படி நல்லா மேலே போனானோ அடுத்து நல்லா மேலே போனானோ அடுத்து வந்து நல்லா மேலே போகல பாருங்கள். போகாமலே வீக்னஸ் வந்து நல்லா தெரிஞ்சுது. அங்கேருந்து வந்து அப்படியே வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை இன்னொரு டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே போன மார்க்கெட் கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலே போன மார்க்கெட் கீழே வந்தது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. மேலே போன மார்க்கெட்டு மேலே போக முடியல, அங்கேருந்து கீழே வந்துட்டான். அப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, மேலே போன மார்க்கெட் கீழே வந்து ட்ரெண்ட் லைனுக்கு, திரும்ப மேலே போன மார்க்கெட் மேலே போக முடியல, ட்ரெண்ட் லைனுக்கே வந்தது, அங்கேருந்து லைட்டாக ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி சப்போர்ட் எடுத்துகிற மாதிரி காமிச்சிது. பட் ஆனால் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ வேறு கான்செப்டை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை மட்டுமே கற்றுக்கோங்க. அதுவே வந்து நம்மளுக்கு போதுமான ட்ரேட்ஸ் வந்து கொடுக்கும். எக்கச்சக்க ட்ரேட்ஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணும்போது, புரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு பயிற்சி பண்ணுங்கள், புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். எங்கேயும் போய் அதுக்காக நீங்கள் வந்து தேடவே தேவையில்லை. ஜஸ்ட்டு இனிமேல் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க. அந்த மெசேஜில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மெசேஜஸ்லாம், ஒரு சில மெசேஜஸ் வந்து நான் சார்ட்டை பார்க்குற விதமே மாறிடுச்சு. நான் வந்து எங்கே பார்த்தாலும் சப்போர்ட் எங்கே இருக்குது, ஏன்னா நிறைய காமெடியாலாம் வந்து மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரேடிங்கில் ஒரு எப்படி சொல்கிறது, ட்ரேடிங்னாலே வந்துட்டு அது வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் வந்து இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட.
அதை வந்து முழுமையாக கற்றுக்காமல் பண்ணுறதுனால தான் அந்த தப்பாக வந்து எல்லோரும் வந்து நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் மூலமாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். இது இனிமேல் நீங்கள் வந்து சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த லோயரில் ஹையர் ஹை வந்து இனிமேல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் லைக் தட்டு நீங்கள் சார்ட்டை வரையாமலேயே வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து ட்ரெண்ட் லைனோட இனிமேல் நீங்கள் வந்து பெருசாக வந்து கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் வந்து ஹீ வில் கோ அப். அது வரைக்கும் வந்து அவன் போகவே மாட்டான். ஒன்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா, அதை முழுசாக பார்த்ததுக்கப்புறமா, சில பேர் வந்து 10 நிமிஷத்தில் பார்த்துட்டு அப்படியே வந்து அடுத்து என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு வந்து போயிடுறாங்க. அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல வந்தோம் வந்தோன்னே மறந்துட்டேன். எதுக்கு இவ்வளோ வேகமாக இங்கே வந்தேன்? ஓகே. இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்து ஒரே லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சப்போர்ட் வந்து வரைஞ்சிருவீங்க. ஒன்ஸ் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சிருவீங்க. அப்படி இல்லை, ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே ஒரே லெவலில் வந்துட்டு மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்தான் அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க. இனிமேல் சொல்கிறேன், அது கீழே இருக்கலாம், உல்ட்டாவாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா ட்ரெண்ட் லைனு, ஒரே லெவலில் வந்ததுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். அங்கே என்ன எந்த மாதிரிலாம் நம்மளை வந்து ஏமாத்துறான் அப்படிங்கிறத வந்து 6 மாதம் பயிற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் 100% நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 40 to 50% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ரீவியஸாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கும். அஃப்கோர்ஸ் சில இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஹையர் ஹை அதெல்லாம் பண்ணாமல் கடன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரியும் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஹையரில் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைக்கவும் செய்வான். அதான் நீங்கள் 500 விதமான இது இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பலாம் போக மாட்டான், ஆனால் கீழேயும் வரமாட்டான். ஒருவேளை இதிலலாம் நீங்கள் செல்லில் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து பிடிச்சிருவீங்க. இனிமேல் இதில் வந்து செல்லில் இருந்தோம்னா இதுக்கு மேலே தாங்காது. ஏன்னா இது ஹையே, கீழே வந்துட்டு மேலே போன மார்க்கெட்டு கீழே வரலை, வராமலேயே மேலே போனால் கூட பரவாயில்ல. இது வரைக்கும் நான் வந்து பயப்படாமல் இருப்பேன். ஆனால் ஒன்ஸ் இந்த லெவலை கட் பண்ணானா கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த லெவல்லாம் கட் பண்ணானா ரொம்ப சந்தேகம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்னு நீங்கள் இனிமேல் வந்து பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் கூட நம்ம விளக்கமாக வேறு வீடியோஸில் பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு மெசேஜஸ் நிறைய வந்து அனுப்புகிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. ஒரு மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. பட் ஆனால் பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு வந்து போயிடுறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து வீடியோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை, எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற வந்து கேட்குறதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரியாதைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வந்து போகிறாங்க, ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் வந்து எல்லா மெசேஜுக்கும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். இட் இஸ் டேக்கிங் டூ மச் டைம். இன்றைக்கி காலைல ஒரு 3 hours ஆச்சு. நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியதாகவும் இருக்குது. நிறையா தமிழை வந்து இங்கிலீஷில் அப்படியே டைப் பண்ணி அப்படியே அனுப்பிச்சிடுறீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே தமிழில் மாற்றுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் தமிழாக மாற்றி வந்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா இன்னும் படிக்கிறது கூட கொஞ்சம் கூட ஈஸியாக கூட இருக்கும் எனக்கு. வாட் எவர், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.